தமிழ் திரையுலகில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட தொடக்க கால பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். தொடக்க கால பயணம் வந்து நான் ஸ்கூல் படிக்கையிலே வந்து நிறைய நல்ல படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்போவே. ஸோ அந்த படம் பார்க்கலே நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. பட் பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு கேமராமேன் ஆகணும், டைரக்டர் ஆகணுன்ற அப்போ அதை பற்றி தெரியல. பட் நம்மளும் சினிமாவுக்கு போகணும், நம்ம வந்து சினிமாவில் ஏதாவது ஒன்று நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் +2 முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து அப்போது இந்த மாதிரி பிளாட்ஃபார்மாக இருந்தது. லைக் சினிமா போகிறதுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் படித்தேன். ஸோ அப்போ அங்கே படிக்கையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆனந்த விகடன்னு ஸ்டூடெண்ட் நிருபர்கள் தேர்ந்தெடுக்கிறது இருந்து. பட் அது இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் அந்த மிஸ் பண்ணிட்டேன் அந்த வாய்ப்பை. ஸோ அது ஒரு ஏக்கமாகவே இருந்தது எனக்கு. ஆனந்த விகடன் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் அந்த டைமில் வந்து கரெக்டாக என்னோட தமிழ் சார் ஒருத்தர் திலீப் குமார்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கலைத்துறையில் கொஞ்சம் நெருக்கமான தொடர்போடு இருந்தார். ஒரு ஆசிரியராகவும் இருந்தார், ப்ளஸ் கலைத்துறையில் கொஞ்சம் அவங்களுக்கு சில டேரக்டர்ஸ் அவங்களாம் தெரியும். ஸோ அதனால் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவர் மூலிமா சினிமாக்கு உள்ளே போகிறதுக்கு பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது, நம்ம ஜென்ரலாக சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லல. சரி, ஃபோட்டோகிராஃபி இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து இந்துஸ்தான் காலேஜில் பண்ண ஆரம்பித்தது தான் ஒரு சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு தொடக்கமாக இருந்தது. நீங்கள் படித்த காலகட்டங்களெல்லாம் இன்ஜினியரிங் நோக்கியும் மற்ற துறைகளை நோக்கி ஓடிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை வந்து வீட்டில் எப்படி அனுமதிச்சாங்க இந்த துறைக்குள்ளே போகிறதுக்கு? கரெக்ட். ஏன்னா நாம் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணிருந்தாங்க. பேசிக்காக சொல்ல போகணுன்னா இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அவ்வளோ மார்க்கில் எடுக்கல. இன்ஜினியரிங் கிடச்சிது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ மனசுக்குள்ளே அதான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சினிமாவுக்கு போகணும், ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் இருந்தேன். வீட்டில் அதை சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க என்னப்பா இது இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே தெரியாது, எப்படி போய் பண்ண போகிறோன்னு தான் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சிவியரால் அந்த கேமரா எடுத்துகிட்டு அப்படியே அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பரவாயில்ல ஏதோ வச்சு பண்ணிகிட்ருக்கான், ஸோ அவனோட விருப்பப்புறமே விட்டலான்னு சொல்லிட்டு விஸ்காம் ஜாயின் பண்ணிட்டாங்க. சினிமோட்டோகிராஃபருக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபியில் தான் சுற்றி இருப்பீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா சத்தியமங்கலம் ஒரு பெரிய ஃபாரஸ்ட். மறக்க முடியாத சம்பவம்னா சத்தியமங்கலத்தில் நிறையா வாட்டி, அதாவது ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஆர்வத்தில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுவோம். ஆனால் அங்கே போய் நிறைய வாட்டி யானை, கரடியெல்லாம் துரத்தி ஓடி வந்த அனுபவம்லாம் நிறையா இருக்குது. அது அந்த டைமில் ஆக்சுவலாக அது ஒரு அதெல்லாம் எதையுமே யோசிக்கல. நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம வந்து இது எப்படி எடுத்தாங்கன்னு எல்லாம் கேட்கணும், அந்த ஃபோட்டோ வந்து பெருசாக எல்லோரும் பாராட்டுன்றதுக்காக தான் நம்ம அவ்வளோ முயற்சி எடுத்து போனோம். பட் இப்போ நினைக்கல அது நம்ம தவறுன்னு தோணுது. அந்த டைமில் உள்ளே போயிட்டோம் நம்ம ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃப் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி யானை, கரடியெல்லாம் துரத்துன நிறைய அனுபவம் இருக்குது. அதில் ஃபோட்டோஸ் ஏதாவது ரொம்ப பாராட்டப்பட்டிருக்கு? ஏதாவது எக்ஸிபிஷனில் வேறு ஏதாவது காம்படிஷன் காமிச்சிருக்கு? நான் எக்ஸிபிஷன் காம்படிஷனுக்குலாம் அனுப்பல. என்னோட அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது, என்னோட பேட்ச்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது தான் இருந்தது. எனக்கு அப்போ அந்த எக்ஸிபிஷன் வைக்கிற அளவுக்கு தெரியல அது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. பட் எனக்கு காலேஜில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப எல்லாத்து முன்னாடியும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. நல்லா ஷூட் பண்ணியிருக்கீங்க, போல்டாக எடுத்திருக்கீங்கன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம். இந்த விஸ்காம் முடிச்சுட்டு இங்கே சென்னை எப்போ வந்தீங்க? முதல் யாரை போய் சந்திச்சிங்க? நான் சென்னை விஸ்காம் முடிச்சுட்டு 2006 சென்னை வந்தேன். 2006 வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சந்தித்தது டைரக்டர் பாலாவை தான் சந்தித்தேன். ஸோ பாலா அதான் அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்தேன். நான் கேமராமேன் ஆகணுமா டைரக்ட், அப்பவும் அந்த கன்ஃபியூஷன் தீரல. சரி நம்ம டேரக்ஷனே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு முடிவில் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் பாலா சார் மீட் பண்ணேன். பாலா சார் சந்திச்சுட்டு பாலா சார் என்ன சொன்னார்னா, ரொம்ப சின்ன பையன் நீ, உனக்கு இன்னும் அந்த அனுபவம் பத்தாது, ஸோ நீ ஒரு 27, 28 வயசில் வந்து என்னை பாரு அப்படின்னாரு. ஸோ ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம பாலா சார் படம், அமீர் சார் படம், இந்த மாதிரி மணி சார் படம் இவங்களப்பெல்லாம் பார்த்துட்டு வந்து சரி அவங்ககிட்ட சேரணுன்ட்டு வந்தோம். பட் ஓகே அவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம், ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு 28 வயசில் வா நான் சேர்த்திக்கிறேன்னாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆமாம், சரின்னு சொல்லிட்டு சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறது, வேறு யார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணேன். சங்கர் சார்கிட்ட ட்ரை பண்ணேன், முருகா சார்கிட்ட ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் வந்து என்னோடய காலேஜ் சார் திலீப் சார், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி நீ நல்லா பண்ணுறல, நீ ஏன் வந்து ஃபோட்டோகிராஃபி நீ பிசி சார் மாதிரியோ இல்லை
கேவி ஆனந்த் சார் மாதிரி ஒரு கேமரா ஆகிட்ட அப்புறம் ஒரு டேரக்டர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த அதுலேருந்து தெளிவாக இருக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா எப்படி இது அப்படின்ற ஒரு இது இருந்தது. நம்ம என்ன தான் கேமராமேனோ போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க போனாலும் நம்மளுக்கு ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்க போனால் கூட டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஷூட் பண்ணுற மாதிரி எண்ணமே வந்துட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமாட்டோகிராஃபி, ஏன்னா பேசிக்காக நம்மகிட்ட ஒரு ஆர்ட் கையில் இருக்குது. ஸோ நம்ம அதிலே போகலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஜி வெங்கட்ராம் ஃபோட்டோகிராஃபர் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ சினிமாட்டோகிராஃபியோட பேஸ் ஸ்ட்ராங் பண்ணினது வந்து வெங்கட்ராம் சார்ட்ட தான். அதுக்கப்புறம் யார் யார்கிட்டலாம் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணீங்க? நான் வெங்கட்ராம் சார்ட்ட ஃபோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணேன், சரி சினிமாட்டோகிராஃபி வந்து லைக் நம்ம பேசிக்காக விஸ்காம் மட்டும்தான் படித்தோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு தரமணி ட்ரை பண்ணேன். பட் அங்கே எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூட் ஏதோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணல. மைண்ட் ஸ்க்ரீன் பற்றி அப்போ தான் மைண்ட் ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா பூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் மைண்ட் ஸ்க்ரீன் ட்ரை பண்ணேன், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து நான் அங்கே ராஜீவ் சார்கிட்ட வந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பிரேம்குமார் 96 டைரக்டர், அவர் தான் அந்த படத்தோட கேமரா. ஸோ அவர்கிட்ட நான் அந்த படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பீட்சா கோபி அமர்நாத் பண்ணார். ஸோ அவர்கிட்டையும் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த 2 படம் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் கேமராமேனாக தொடர்ச்சியாக 2-3 பேர்த்திட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு படம் எப்போ பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க? எந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது? கரெக்டாக நான் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பீட்சா படம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிற சமயத்தில் கரெக்டாக நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் வந்து கலைஞர் சேனலில் தான் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ட்டை இன்னும் பெருசாக பில்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக எனக்கு இயக்குனர் ராம் அறிமுகமானார், இயக்குனர் ரவிக்குமார், ரமேஷ் இயக்குனர், இந்த மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல படங்கள் பண்ண எல்லா இயக்குனருமே அந்த ஷோலேருந்து வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கூட நான் வந்து அவங்களோட ஷார்ட் ஃபிலிமுக்குலாம் நான் வந்து ஒளிப்பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன், இந்த நாளை இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அதே டீமாக ராம்குமார் நானும் இணைஞ்சு முண்டாசுப்பட்டி திரைப்படமாகவே பண்ணணும். நாளை இயக்குனரில் வந்து பல்வேறு படங்கள் பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த மாதிரியான கதைகளை வந்து அதில் பண்ணியிருக்கீங்க? நாளை இயக்குனரில் பார்த்தோன்னா லைக் ஒரு 3-4 டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணேன். அதனால் எல்லா டேரக்டரும் வந்து ஒரு ஜானர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு லவ் காமெடி பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து த்ரில்லர் பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து ஃபேண்டசி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மிக்சட் எல்லா ஜானர்ஸுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ ரவிக்குமார் வந்து இன்டர்நெட் நாளைன்னு ஒரு படம் பண்ணார்ல, அதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்து நாளை இயக்குனரில் பண்ணார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபேண்டசி. ஸோ அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் ராம் கூட சேர்ந்து இந்த வில்லேஜ் காமெடி முண்டாசுப்பட்டி பண்ணோம். அப்படியே தெகிடி ரமேஷ் பண்ணார், அவரு கூட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் அடர் நிழல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டைரக்டர் நித்திலன், டைரக்டர் அஸ்வின், அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பிரசாந்த், இந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் கூடயும் நான் எல்லா ஜானர்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சமீப காலகட்டத்தில் நல்ல படம் கொடுத்த எல்லா இயக்குனருக்கும், அதாவது மோஸ்ட்லி எல்லா ஒரு 50% இயக்குனர் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஷார்ட் ஃபிலிமை தாண்டி முண்டாசுப்பட்டிங்கிற படம் வந்து எப்படி வந்து உருவாச்சு? முண்டாசுப்பட்டி படம் உருவானது வந்து ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் கிடச்ச ஒரு வரவேற்பு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அப்படிங்கிற ராம் என்ன பண்ணார்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் எல்லாம் ஆலோசித்தோம். ஸோ ஆலோசிக்கல என்னாச்சுன்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு முழுநிலை படத்துக்கான ஒரு திரைக்கதை அதில் அமைஞ்சது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணோம், நிறையா ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணோம். சிவி குமார் சார் தான் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த படமாக பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஓகே, அந்த வெற்றிக்கு பின்னர் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் படமே ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராட்சசனுக்கே ரொம்ப ஆமாம், அதாவது ராம் கூட வந்து லைக் முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கேப்க்கு அப்புறம் தான் ராட்சசன் பண்ணோம். ஏன்னா அந்த ராட்சசன் பார்த்துருப்பீங்க, அந்த திரைக்கதைக்கான மெனகடல் நிறைய இருந்தது. அதனால் ராம் வந்து அதை வந்து நிறைய டீட்டெயிலிங் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் இதை தாண்டி என்னென்னா, அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்டிங்கை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு காமெடி படம் பண்ண ஒரு டேரக்டர் வந்து அடுத்து ஒரு சீரிஸ் படம் வந்து கதை சொல்லையில் வந்து நிறையா ஹீரோஸ் நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து உடனே ஒத்துக்கல. அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால தான் அந்த கால தாமதமாக. அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணீங்க? அதில் என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க? முண்டாசுப்பட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அண்டாவக்கடம்னு சொல்லிட்டு படம் பண்ணேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப நல்ல படம். ஒரு
தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த 2வது படத்தை முடிச்சுட்டு 3வதாக வந்து காலக்கூத்துன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். இயக்குனர் நாகராஜன் பண்ண ஒரு படம், அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி, ஜிவி பிரகாஷ் சார் நடித்த ப்ரூஸ்லி படம் பண்ணேன். அது முடிச்ச உடனே முண்டாசுப்பட்டியில் அசோசியேட் டைரக்டராக இருந்த ஏஆர்கே சரவணன் வந்து மரகத நாணயம்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவும் ப்ரொடக்ஷன் ட்ரை பண்ணோம், கிடச்சிருச்சு. ஸோ மரகத நாணயம் படம் அடுத்தது பண்ணோம். கரெக்டாக அந்த படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் ராட்சசன் கமிட் ஆகி அந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். அதே சேம் திலீபாபு சார் மரகத நாணயம் பண்ண அதே ப்ரொடியூசர் தான் வந்து ராட்சசன் பண்ணார். முண்டாசுப்பட்டி பண்ண அதே டீம் தான் வந்து ராட்சசன்லையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே தான். அது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வில்லேஜ் கதையாக முண்டாசுப்பட்டி ஒர்க் பண்ணி, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இருந்துச்சு. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக ரொம்ப முண்டாசுப்பட்டிக்கும் ராட்சசனுக்கும் லைக் 100% மாற்றம் இருந்தது. ஏன்னா முண்டாசுப்பட்டி வந்து ஒரு வகையில் நம்ம பிறந்து வளர்ந்த கிராமம், ஸோ நம்ம வளர்ந்த சூழல் அப்படின்றங்காட்டி அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ராட்சசன் வந்து முழுக்க ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம், ஒரு த்ரில்லர், ப்ளஸ் அது ஒரு சிட்டி சப்ஜெக்ட். ஸோ அப்படிங்கிற அது வந்து நம்மளுக்கு பெருசாக பரிச்சயம் இல்லை தான். பட் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஸ்கிரிப்டில் டேரக்டர் நானும் நிறையா பேசி, நிறைய ரெஃபரன்ஸ் படங்கள்லாம் பார்த்து, அந்த மாதிரி நிறையா ப்ரீ ஒர்க் நிறையா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஷூட்டிங் போகல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷம் ட்ராவல். 2006 சென்னை வரீங்க, 2019 ஆச்சு. இந்த ட்ராவல் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த திருப்தி இருக்கா? ஒரு டேரக்டராக வந்து வரணும்னு சொல்லி சென்னை வந்தீங்க, ஒரு குழப்பமான ஒரு இதுதான் வந்தீங்க. பட் இப்போ சினிமோட்டோகிராஃபராக தொடர்ச்சியாக நல்ல படங்களை ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த? இல்லை, திருப்தி இருக்குது. எனக்கு ரொம்ப முழுமையான திருப்தி இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராஜெக்டாகவே அமைஞ்சிருது. நம்மளுக்கு வர டேரக்டர்ஸும் சரி, எனக்கு அமைஞ்ச படங்களும் சரி, எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ நம்ம போயிட்டுருக்கிற பார்த்து கரெக்டாக தான் இருக்குதுன்றது நம்ம பண்ணுற படங்கள்லேருந்தே நம்மளுக்கு அது உணர்த்திடுச்சு. இயக்குனராக நம்ம படம் நிச்சயமாக பண்ண போகிறோம். ஸோ அதற்கான வேலைகளும் போயிட்டுருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம். இந்த ட்ராவல்லாம் கடந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிறீங்களா? ஊருக்கெல்லாம் போகும்போது நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ நீங்கள் படித்த காலேஜஸ்லையும் எந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீட்பேக் இருக்குது? இப்படி இருந்த பையன் இவ்வளோ ஒரு இது வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா, நான் படித்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் முண்டாசுப்பட்டி படத்தை ஷூட் பண்ணேன். ஸோ அப்போவே எனக்கு எனக்கு ஒரு பெரிய நிறைவு கொடுத்தது. ஏன்னா நான் படித்த ஸ்கூல்லேயே அந்த படம் எடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எடுத்து அந்த படம் வெற்றி பட்டுறது இன்னொரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ அங்கிருந்த ஆசிரியருக்கெலாம் நான் படிக்கையில் அவங்களுக்கு நான் பெருசாக பரிச்சயம் இல்லை. ஆனால் நான் அந்த படம் ஷூட்டிங் பண்ணியில் அவங்களுக்கு நான் பரிச்சயம் ஆகிட்டேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மக்கிட்ட படித்த ஒரு பையன் இந்த மாதிரி திரைத்துறையில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஸோ படம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்களும் என்னை கூப்பிட்டு பாராட்டில எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருந்தது. சினிமோட்டோகிராஃபராக வந்து வரணும்னு நிறையா பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, தொடர்ச்சியாக ஊர்களிலிருந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லி இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு விஷயங்கள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே லைக் ரொம்ப குளோபலைசேஷன் ஆச்சு. எல்லாமே வந்து நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம முறையாக லைக் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சயின்ஸ் நேச்சரை நம்ம ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிட்டு வந்தாவே நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். இன்னும் இதில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வரும். ஸோ நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை யாரோ ஒருத்தங்கிட்டையோ நல்லபடியாக நம்ம கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அது. அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன வேலைகள்லாம் போயிட்டுருக்கு? சினிமோட்டோகிராஃபர் ஏதாவது வேலைகள் போயிட்டுருக்கு, இல்லை டைரக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு? இல்லை, இப்போ படங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் தெலுங்குலேயும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதற்கிடையில் ஸ்கிரிப்ட் ஒர்க் நான் முடிச்சு வச்சிட்டேன். என்னோட இயக்குனராக நான் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் நான் ஃபஸ்ட் படத்துக்கான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தெலுங்கில் தமிழில் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரியான நேரம் வரையில் இயக்குனராக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு யாராச்சும் சினிமோட்டோகிராஃபர்ஸ் கூப்பிட்டு பாராட்டுறது, இல்லை டேரக்டர்ஸ் கூப்பிட்டு பாராட்டின விஷயங்கள் நடந்திருக்கா? இருக்குது. நான் என்னோடய ஒரு படத்துங்களுக்கும் அது கிடச்சிது. ராட்சசனுக்கு ரொம்ப நிறையவே கிடச்சிது. எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் படித்த ராஜீவ் சார்ட்டு தான் படித்தேன், ராஜீவ் மேனன்ட்ட. ஸோ ராஜீவ் மேனன் சார் படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பாராட்டினது ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணம். அப்புறம் நீரோஷா சார், கேமராமேன் நீரோஷா சார், அந்த மாதிரி அவரும் கூப்பிட்டு பாராட்டினார். இந்த மாதிரி ஒரு 4-5 கேமராமேன்ஸ் கூப்பிட்டு எனக்கு பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே துறையில் இருந்துட்டு இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்மளை கூப்பிட்டு அவங்க பாராட்டணுன்றது
இருக்கான்னு தெரில. பட் அவங்க கூப்பிட்டு சொல்லையில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. உங்கள் ஒளிப்பது இந்த பயணத்தை பற்றி எங்களோட பல்வேறு விஷயங்கள் வந்து எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.